ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு கட்லட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பொட்டேட்டோ கட்லட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கப் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் breadcrumbs சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு கட்லட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பிரெட் கிராம்ஸில் பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஆயில் சூடாகிடுச்சு. இப்போது கட்லட் செஞ்சு எடுத்துடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாராஸ் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.